இன்னைக்கு அன்னை தெரசாவா? அன்னை தெரசாவ பத்தி எல்லாரும் நல்ல விதமாவே சொல்றீங்களே! ஒரு மனுஷன்னா நல்லது மட்டும் தான் இருக்குமா? அந்த நல்லத பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? அப்ப நல்லவங்க தப்பு பண்ணா, அத யாரும் கேட்க மாட்டீங்களா? தப்பே பண்ணாம இருக்கிறவன் தாங்க நல்லவன். வெயிட். அப்படி என்ன அன்னை தெரசா பண்ணிட்டாங்கன்னு கேட்கிறீங்களா? 1950ல மிஷனரீஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு மார்ட்டின் ஒருத்தவரு, மதர் தெரசாவோட இறப்புக்கு அப்புறம் மார்ட்டின் ஒருத்தவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாமே கடவுளுக்காக தான் பண்றேன். கடவுளோட கருணையும், அன்பும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு போராடின தெரசா, தன்னோட இறுதி காலத்துல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லன்னு சொல்லியிருக்காங்க. சூசன் சீல்ஸ், அதாவது மதர் தெரசாக்கு வரக்கூடிய தேங்கிங் லெட்டரா இருக்கட்டும், வவுச்சர்ஸா இருக்கட்டும், இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றதுக்குன்னு சூசன் சீல்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெரசாவுக்கு வர எல்லா லெட்டரையும் நான் தான் ஓப்பன் பண்ணி பிரித்து படித்து காமிப்பேன். அதுக்கு நான் தான் அவங்க பேச்சை கேட்டு ரிப்ளையும் பண்ணுவேன். ஏகப்பட்ட லெட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 50,000க்கு மேலே உள்ள லெட்டர்ஸில் தெரசா, நாங்கள் கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க? இவ்வளோ டாலர்ஸ் கொடுத்தோமே, இதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன்? எப்படி? இதெல்லாம் எங்க? அப்படின்லாம் லெட்டர்ஸ் வந்தப்போ தெரசாட்டேருந்து வந்த பதில் என்னவா இருக்கும்? கிழிச்சு போட்டுரு. அரூப் சட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் 25 வருஷமா அன்னை தெரசாவை பத்தி கேதர் பண்ணி த அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. இவங்க உதவி பண்ணணும்னு சொல்றாங்களே, அங்கே ஆம்புலன்ஸ் கிடையாது. அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை தான் நான் சொல்றேன். அந்த ஆதரவற்றோருக்கு உதவி செய்யறப்பையும், முடியாதவங்களுக்கு உதவி செய்யறப்பையும் நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல இன்ஜெக்ஷனுக்கு, அதை ஒரு கோல்டு வாட்டர், ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு தான் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணணும். அப்போ உள்ள டெக்னாலஜிஸ் வச்சு அப்படி தான் நம்ம பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதை கூட பண்ணாமல் ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணதோடையே இன்னொருத்தருக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் அவங்களுக்குள்ளே போயிருக்கு. இதனால் நிறையா பேர் இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போயிருக்காங்க. இது நான் சொல்லலை, அந்த புக்கில் தான் ரொம்ப பேர் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, இவங்க இறந்து தான் போவாங்க, பண்ணுறது வேஸ்ட்டு, இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப சிவியராக இருக்காங்கன்னு இவங்களா ஜட்ஜ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவாருன்னு அவங்கள ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஒரு ரூம்குள்ள கடவுள் ஃபோட்டோ பக்கத்துல வச்சு. வாலண்டியரா வந்த யாருக்குமே ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரெய்னிங்கே இல்லாம பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண எக்குத்தப்பான நெறைய விஷயங்கள்ல தெரசா பேரே இல்லாம ஒவ்வொருத்தர் வாலண்டியர் மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வர மணி, நெறையா பேர் கிரிமினல்ஸ், மாஃபியா கும்பல்ஸ்லேருந்து வந்திருக்கனால அந்த அமௌண்ட் கேள்வி கேட்பாடே இல்லாம செலவும் ஆகியிருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். பரவால்லப்பா. 100%த்துல 70% மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களே! 30% தானே பண்ணிட்டு போணும் அப்படிங்கிறப்போ, யோக்கியம்ங்கிறது எல்லா விதத்திலயும் இருக்கணும் தானே! உங்கள்ட்ட யோக்கியமா இருந்துட்டு என்ட்ட அயோக்கியனா இருந்தா, அவர் அயோக்கியன்னு தானே நான் சொல்லணும்.